ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சபை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கக்கூடிய சபை, நட்சத்திரங்களுக்கு மத்தியில், அந்த நபித்தோழர்களுக்கு மத்தியில் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திரனின் பொழிவை விட அழகான முறையில் அமர்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தலைகளில் பறவைகள் உட்கார்ந்திருப்பதை போன்று பணிவோடு நபித்தோழர்கள் அந்த செய்திகளை கேட்டுக் கொண்டிருக்கும் சமயம், அந்த நேரத்தில் பள்ளியின் கதவில் சலாம் கூறி ஒரு பெண் ஹிஜாபுடைய ஆடையில் நுழைகிறார்கள். நபித்தோழர்கள் இருக்கிறார்கள், அபூபக்கர் இருக்கிறார், உமர் இருக்கிறார், உஸ்மான் இருக்கிறார்கள், பெரும் நபித்தோழர்கள் அந்த சபையில் இருக்கிறார்கள். ஆலிம்கள், உலமாக்கள், சஹாபாக்களில் அத்துணை பேர் வீற்றிருக்கக்கூடிய சபையில் ஒரு பெண் கண்ணியத்தோடு பணிவோடு ரசூலுல்லாஹ்விற்கு முன்னால் வந்து ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அந்த செய்தியை சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஷரீஅத்தில் கொடுக்கக்கூடிய தண்டனை மரணம். அப்படி என்றால் அந்த பெண் அந்த நபித்தோழர்களுக்கு மத்தியில் வந்து மரணத்தை கேட்கிறார்களா? ஆம். மரணத்தை கேட்டு ஒரு நபித்தோழி பெண் நபிக்கு முன்னால். ஏன்? ரசூலை பார்த்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் இன்னி கத் ஸனத், அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன். ஒரு பெண் இயற்கையில் கூட அந்த வார்த்தையை சொல்வதற்கு பயப்படுவாள், கூச்சப்படுவாள். இயற்கையில் அவனுக்கு இருக்கக்கூடிய குணம் அது. ஆனால் அதையெல்லாம் கடந்து நபிக்கு முன்னால், நபித்தோழர்களுக்கு முன்னால் ஒரு பெண் தான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொள்கிறாள் என்றால் அந்த பெண்ணுடைய உள்ளத்தை இயக்குகிற சக்தி வேறு, நாடி நரம்புகளில் ஓடுகின்ற சக்தி வேறு. ரசூலுல்லாஹ்வுடைய முகம் சிவந்து விடுகிறது. கொஞ்சம் தன்னை வலப்புறமாக திருப்பிக் கொள்கிறார்கள். எதையும் கேட்காததை போல் அந்த பெண் கொஞ்சம் நவண்டு வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், மாயிஸ் இப்படித்தான் உங்களிடத்திலே வந்து தான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டார். அந்த நேரத்தில் அவரை நீங்கள் விரட்டினீர்கள். மாயிஸை விரட்டியது போல் என்னையும் விரட்டிவிட முடியும் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். நான் செய்த குற்றத்திற்கு சாட்சியாக என் வயிற்றில் அந்த குழந்தையை சுமக்கிறேன் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே பதில் சொன்னார்கள், குழந்தையை சுமக்கிறாய், இந்த நேரத்தில் உனக்கு தண்டனையை கொடுக்க முடியாது, திரும்பச் செல், குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பிறகு வா என்று. யாரையும் கண்காணிக்க அனுப்பவில்லை, யாரையும் பாதுகாப்பதற்கு அனுப்பவில்லை. ஓரிரு நாட்கள் அல்ல, 9 மாதங்கள் அந்த பெண் அந்த கருவை வயிற்றில் சுமக்க வேண்டும். அதற்குள் எத்தனையோ கால மாற்றம் ஏற்படலாம், உள்ளத்தில் மாற்றம் ஏற்படலாம். அந்த பெண் தனிமையில் செய்த பாவம் யாரும் அதை சாட்சிக்கு கொண்டு வந்து நிறுத்தவில்லை. தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னித்து விடுவான். ஆனால் 9 மாதத்திற்கு பிறகு அந்த குழந்தையை பெற்றெடுத்து கை குழந்தையோடு நபிக்கு முன்னால் மீண்டும் அந்த பெண் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் செய்த பாவத்திற்கு தண்டனையை கொடுத்தே நீங்கள் ஆக வேண்டும் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் சொன்னார்கள், குழந்தையை பெற்றெடுத்து விட்டாய், ஆனால் இந்த குழந்தைக்கு யாரம்மா பால் கொடுப்பார்கள்? குழந்தைக்கு பால் குடி மறக்கடித்ததற்கு பிறகு வா என்றார்கள். எத்தனை ஆண்டுகள் குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டும்? இன்றைய காலத்தில் பெண்கள்கிட்ட கேளுங்க, 2 மாசம் தான் சொல்லுவாங்க. இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. எத்தனை மாதம்? 2 ஆண்டுகள். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள், யா அல்லாஹ், உன் கட்டளையை நான் நிறைவேற்ற வேண்டும், எனக்கு இந்த சக்தியை கொடு என்று. குழந்தையை பெற்றெடுக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை மறுபடியும் அனுப்பினார்கள். அந்த பெண் 2 ஆண்டுகள் அந்த குழந்தைக்கு பால் கொடுப்பதற்காக செல்கிறார்கள். எத்துணை ஆண்டுகள், எத்துணை நாட்கள் கழியலாம், எத்துணை இரவுகள் கழியலாம், எத்துணை மனமாற்றங்கள் ஏற்படலாம். ஆனால் அந்த 2 ஆண்டுகளுக்கு பிறகும், குழந்தை பால்குடி மறந்ததற்கு பிறகும், அதற்கு சாட்சியாக அந்த குழந்தைக்கு ரொட்டி துண்டை ரசூலுக்கு முன்னால் கொடுப்பதற்காக அந்த குழந்தையை ஏந்தி வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ்,
பாருங்கள், இந்த குழந்தை ரொட்டியை சாப்பிடுகிறது, பால் கொடி மறந்து விட்டது, எனக்கு நீங்கள் தண்டனையை கொடுத்தே ஆக வேண்டும். இத்துணை நாட்கள், இத்துணை இரவுகள், இத்துணை பாதைகள், இத்துணை காலமாற்றங்கள். ஆனால் அந்த பெண்ணுடைய மனதில் தனக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை எதுவும் அசைக்க முடியவில்லை. ஏன்? அந்த பெண்ணுடைய உள்ளத்தில் குடிகொண்ட ஒரே ஒரு தன்மை, யாருக்கு முன்னாலும் இந்த பாவம் பார்க்கப்படவில்லை, ஆனால் என்னை படைத்த ரப்பு இந்த பாவத்தை பார்த்து விட்டான் என்று. யாருக்கு முன்னாலும் இந்த தண்டனையை அனுபவித்து விடுவேன், ஆனால் நாளை மறுமையில் என் ரப்புக்கு முன்னால் இந்த பாவத்தை சுமந்து எப்படி நிற்பேன் என்ற தன்மை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்கு தண்டனையை நிறைவேற்ற சொன்னார்கள். அந்த பெண் மரணமானார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுக்கு முன்னால் செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்ணுக்கு ஜனாஸா தொழுகை நடத்த செல்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், ஒரு பெண்ணுக்கு தொழுகை நடத்துகிறீர்களா? அந்த பெண் விபச்சாரி என்று தெரிந்ததற்கு பிறகும், யா உமர், யாரை பார்த்து விபச்சாரி என்கிறாய்? அந்த பெண் அல்லாஹ்விடத்தில் செய்த பாவ மன்னிப்பை மதீனாவில் வாழக்கூடிய 70 பேருக்கு பங்கு வைத்தாலும் விசாலமாகிவிடும். இதைவிட பாவ மன்னிப்பு என்ன இருக்க முடியும் அல்லாஹ்விடத்தில் பெறுவதற்கு? அத்துணை பாவ மன்னிப்பை பெற்ற அந்த பெண் பயந்த ஒரே ஒரு அம்சம், அல்லாஹ் இந்த பாவத்தை பார்த்து விட்டார் என்ற ஒரு அம்சம். என்னிடத்தில் இருக்கிறதா? உங்களிடத்தில் இருக்கிறதா? இது இருந்தால் நம்முடைய வாழ்க்கை இப்படி இருந்திருக்குமா? அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் எம்மை சுத்தப்படுத்துவானாக. கண்ணியத்துக்குரியவர்கள்,